இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோயே எல்லோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயே எல்லோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாம். வரலையா? இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. கடந்த ஒரு மாத காலை எங்களை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தின கிருபைக்காய் சோத்துறோம். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தில் கூட கடந்து வர தகப்பனே நீர் கிருபை பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை செய்யும், இரக்கம் செய்யும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, 6 முதல் முடிவரையில் உடைய பிரசன்னத்தை பார்க்க, ஆண்டவருடைய கிருபையை பார்க்க, ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். தொடர்ந்து தடைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே துரிதமாய் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். உமது அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரும். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும்
இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினார் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏகாலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரரே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. அதே நெருக்கப்பட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே.
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முள்செடிதனிலே தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முள்செடிதனிலே தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரிலில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரிலில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரராம் நேகோமியா ஆவியை அளித்தார். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரராம் நேகோமியா ஆவியை அளித்தார். நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே.
அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசி சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, தட்டி உலகமும் மாமிசமும் பயங்கிட்டாலோ பயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் பயங்கிட்டாலோ பயங்கிடாமல் முன்னேறவே. போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, என்ன நாளிலுமே என் நீராயிலுமே, என்ன வாழ்வினிலே இயேசு
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் சாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் சாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னியாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. தேவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்ணு மூடி எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்களா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி அப்படியே கரத்தை அசைத்து ஆண்டவரே. ஹல்லேலூயா Praise you, Baba. Ribala radikala radibala rababa. Hallelujah, hallelujah, hallelujah. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. தேசத்தை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். வரும் வழியாலே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். கை தட்டுவோம். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணையவரே ஏற்றென்று ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை
வாக்கினில் வல்லமை வசை வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே வசை வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே பாவம் கழுவி தூய்மையாகும் இந்த வேளையிலே ஆமென், ஆமென். பாவம் கழுவி தூய்மையாகும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே நீ போவாரோ இறங்கி வாரோ ஏங்கள் மாற்றிலே ஆமென், ஆமென். நீ போவாரோ இறங்கி வாரோ ஏங்கள் மாற்றிலே அப்படியே கரம் உயர்த்தலாம். கதவு திறந்துருமா? ரெண்டு கரம். எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை சுவே. நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தேவனுடைய செய்திக்காக நாங்கள் வருகிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அந்த கடைசி பகுதி தான் நமக்கான வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி இருப்பங்க? ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்தில் இருக்கிறவங்கள கை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. அதாவது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எல்லா பொருளும், எல்லா சுகபலன் ஜீவனும், எல்லா நன்மைகளும், ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நீன்றது ஒரு மனம், ஒருமை. நீங்கள் அப்படின்னா பன்மையாக சொல்ல, குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இந்த 2வது மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதாவது ஆபிரகாமுக்கு தனிப்பட்ட முறையில் பேசின ஒரு வார்த்தை. இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. அதாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நிபந்தனை. அது என்ன அப்படின்னா, நீங்கள் கீழ்ப்படிதல் வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிதல் இருந்தால் இந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு தானாக வந்துடும். ஆபிரகாம் அழைக்கும் போது நிபந்தனையோடு தான் சொன்னார். இந்த வசனம் என்ன சொல்கிறாரு? முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போது பழைய ஆராதனை, பழைய சம்பவம், பழைய விக்கிரக ஆராதனை, பழைய விதமான கெட்ட
வார்த்தைகள் பல விதமான விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற கானானுக்கு போ. அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் கூப்பிட்டார். நீங்கள் எல்லாத்தையும் அந்த சொல்கிறார், உன் தேசத்தை முதல்ல விட்டுரு, உன் இனத்தையும் விட்டுரு, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுடு. மூணுமே ரொம்ப இழுத்து பிடிச்சிக்கோ ஆளை. ஆமாம், நீங்கள் நிறைய பேர் ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டு பாருங்கள். திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க, சொந்தக்காரர் வந்துட்டாங்க, அதனால் நான் சபைக்கு வர முடியல. ஆமாம், நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. இல்லை அங்கே ஒரு கல்யாணம், இல்லை அங்கே ஒரு காது குத்து, அங்கே ஒரு சாவு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம இழுத்து பிடித்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும்போது அதை சொன்னார், மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய், பின்பற்றி வா. மரித்தவன் இருக்கிறான்ல, அதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பான். கூத்து அடிக்கிறவன், மோள் அடிக்கிறவன், எடுத்து போடுறவன், மண் போடுறவன், அதுக்கெல்லாம் ஒரு ரெடியாக இருப்பான். அவங்க எடுத்து சரி பண்ணுவாங்க. நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு ராஜ்யம் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 2வது மாதத்தில் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. அதுக்காக சாவுவாதெல்லாம் போகக்கூடாதுன்னெல்லாம் சொல்லலை. அதுவே ஒரு நிலையாக இருக்கக்கூடாது. ஆமாம், சில நேரத்தில் சாவுன்னு விட்டால் போதும், அவ்வளோதான், சபையை மறந்துடுவோம், ஆண்டவரே மறந்துடுவோம், அங்கேயே போய் உட்காந்து இருப்போம். போகணும், பார்க்கணும், மறுநாள் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு மறுபடியும் போகணும். இதுதான் நம்முடைய வழக்கத்தில் ஆண்டவர் வச்சுக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு நிபந்தனை இருக்கிறார். என்ன நிபந்தனை? ஆபிரகாம் பார்த்து இப்படி சொல்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இந்த ஆசீர்வாதம் உள்ளே போகிறோம். இது ஆபிரகாமை பார்க்க போகிறதில்ல, வேற ஒருத்தரை பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த நிபந்தனைக்குரிய காரியத்தை சொல்கிறார். வாசிங்க, கலாத்தியர் 3:14 என்ன சொன்னாருங்க? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ அங்கே ஆரம்பித்த காரியம் இயேசு கிறிஸ்துவாண்ட அவர் முடிஞ்சு அதுக்கப்புறம் சீசர் வழியாக வருது. அவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இங்கே ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமே நீ வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நம்ம விட்டுட்டு கடவுளை அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறோம், அப்போ நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவாரே தவிர தாழ்த்தவே மாட்டார். நம்ம எதையானா பிடிச்சிக்கிட்டு அந்த இது மேலே நின்றுக்கிட்டு இருப்போம். ஆமாம், இது எப்படி கர்த்தருக்கு சோத்திரம், நான் இப்படியெல்லாம் பண்ணேன், நான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ நல்லா கவனிங்க, யாக்கோபு அவன் ஏமாற்றிட்டான், அண்ணனை ஏமாற்றிட்டான், அப்பாவையும் ஏமாற்றிட்டான், தாய் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போது பரதேசியாக போயிட்டான், அங்கே போய் கஷ்டப்பட்டான். அந்த 2 வட்டி போட்டு 8 முறை 10 முறை அவனுடைய லாபான் அவனை ஏமாற்றிட்டான். இப்போ எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான். கர்த்தர் அனுகூலமான காரியமெல்லாம் செய்கிறார், அவனோடு இருக்கிறார், அவனை விடலை. ஏன்னா அவனை ஆண்டவர் அவனை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா அவன் தான் கோத்திர பிதாவாக மாற போகிறான். 12 கோத்திரத்தை அவன் மூலியமாக தான் உருவாக்க போகிறார். பிரபுக்கள் வரப்போகிறாங்க, ராஜாக்கள் வரப்போகிறாங்க. இவனுடைய சந்ததி தான், அந்த சந்ததியிலேருந்து தான் வரப்போகிறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டான், இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ லாபானை பார்த்து கேட்குறான், என்னை 10 முறை ஏமாற்றிட்டேன், நான் இப்போ எனக்கும் என் வீட்டுக்கு எப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருக்கும் இவனுக்கும் லாபானுக்கும் வாக்குவாதம் உண்டாகி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன செய்யணும் ஆண்டவரே, சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறான். இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும். அப்போது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ திரும்ப வரான், தேசத்துக்கு போன்ட்டார், தேசத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி வரான். இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போது ஒன்றை பிடித்து கொண்டா, நான் ஏமாற்றிட்டு போனால் கூட இயேசுநாதர் என்னோடு இருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை அவன் பிடிச்சி வச்சுருந்தான். யோசிச்சு பாருங்கள், நான் அண்ணனை ஏமாற்றிட்டேன், கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாற்றிட்டேன், நான் ஏமாற்றிட்டு போனாலும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், என் கூட இருக்கிறாருன்ற அந்த பிடிப்பெண்ணை வச்சுக்கிட்டு தான் அவங்க போகிறான்னா, இப்போது ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வருது, நீ போய் எங்கள் அண்ணனை பார்த்து சொல்லுப்பா நான் வரேன் அப்படின்னா, அங்கேருந்து தூது வருது, உங்கள் அண்ணனும் 400 பேரோடு உன்னை பார்க்க வராரு அப்படின்னு ஒன்று. இவன் அன்றைக்கு அப்படியே தன்னுடைய பலனெல்லாம் இழந்து போயிட்டான். ஏன்னா 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த எல்லாம் அழிச்சிடுவானே, அன்றைக்கி ஏமாத்தினது அவன் பகைவியால் இருந்தா அப்படின்னு ஆண்டவருக்குள்ள அவன் பார்த்து எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு ஆற்றங்கரைக்கு பின்னாடி உட்காந்து இரவெல்லாம் அழுகிறான், போராடுகிறான். தேவதூதன் வருகிறான், அவனை காலை பிடிச்சிக்கிறான். அவன் காலை பிடிச்சி சொல்கிறான், நீ என்னை ஆசீர்வதிச்சால் ஒளி நான் உன்னை விடமாட்டேன்றான். இப்போது ஆண்டவர் அவனை தொட்டாரு, அவன் தொடை சந்து சுளிக்கிட்டு.
நல்லா கவனிக்கணும். இப்போ அவன் நரம்பு இழுத்து இப்போ நொண்டி நொண்டி போகிறான். அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நொண்டி ஆகிட்டான். அங்கே போனால் என்ன ஆகுமோ, போன உடனே கர்த்தர் சமாதானமாகி மாற்றிட்டார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. தேவன் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நான் போக மாட்டேன், நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் இப்படியெல்லாம் எதையோ ஒன்று மேலே அது மேலே ஒரு வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதையோ ஒன்று பிச்சை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே விட்டுருவோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எங்கே வருதா? புறஜாதிகளுக்கு வரும்படியாக. இப்போ ஆபிரகாம் அழைக்கப்பட்டதுனால அவன் விசுவாச தகப்பன ஆயிட்டான். ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் செய்கிறாங்க. ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்து அவனை கிறிஸ்துக்குள்ள மாற்றிட்டாரு. இப்போ புறஜாதிக்கு ஆசீர்வாதம் வரல. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிச்சார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்ச உடனே இயேசு கிறிஸ்து வரும்போதும் அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் வந்தார். அதனால தான் அந்த ஒரு சகோதரி வந்து மோவாபிய சகோதரி, ஒரு சகோதரி சொல்லுவாங்க, அந்த அம்மா வந்து கேட்பா, என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிக்குது, அதை மாற்றி அதை சுகமாக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, கானானியஸ்திரி, ஆமாம் கானானியஸ்திரி, என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, அதை நீக்கணும் அப்படின்னு உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை அவனை பார்த்து சொன்னார், மகளே, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்காக வந்தனே அன்று புறஜாதிக்கு நான் என்ன செய்யல, வரல. கேட்குற ஆண்டவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, நீ கரெக்டு தான், நீங்கள் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான். அவர் சொல்கிறார், அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் வந்த நோக்கம் இஸ்ரவேல், காணாமல் போன இஸ்ரவேல். அதான் சகையை கிட்ட வரும்போது லூக்கா 19 அவர் 9:10 வரும்போது சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்ட இழந்து போனதை தேட நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்கே தான் ஆரம்பிக்குது புறஜாதியினுடைய ஆசீர்வாதம். நீங்களும் நானும் அப்படி இருக்கணும். எப்படி இருப்போம்? அந்த அம்மா சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, மேஜையின் மேலே உட்காந்து உங்கள் பிள்ளைகளெல்லாம் அப்போ சாப்பிட்றது ரைட்டு தான், அந்த மேஜை கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த கீழே சிந்தம் இல்லையா, இப்படி தள்ளி விட்ருவோம் இல்லை, மேஜையில் இருக்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் தள்ளி விட்டா கீழே நாய்க்குட்டிங்க அந்த துணிக்கையை நக்குமே, அதுபோல் எங்களை வச்சுக்குங்க, வேற ஒன்று நான் கேட்கல அப்படின்னு ஒன்று தான் ஆண்டவர் உடனே சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ, உன்னுடைய மகள் சுகமாய் இருக்கிறாள். அல்லேலூயா. இப்போ புறஜாதிகிட்ட நான் எப்படியாவது புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்போ அவனை ஆண்டவர் கூப்பிட்டாரு, சொன்னார், போனார், பெரிய ஜாதி ஆகிட்டார், சீமான் ஆகிட்டான், வெள்ளியும் பொண்ணும் உடைய பெரிய சீமான் ஆகிட்டான், குதிரைகளும் கோவேறு கழுதுகளும் ஒட்டகங்களும் வேலைக்காரர்களும் அப்படியே அவனை சுற்றிலுமாய் ஒரு 300 பேர் அவனுக்குள்ள அப்படியே பெரிய ஜாதியாய் மாற்றிட்டாரு. இப்போ அவன் தனியாக போன பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட மாற்றிட்டாரு. இப்போ அந்த ஆசீர்வாதம் அவனோடு இல்லாமல் புறஜாதிக்கு வருது பாருங்க, இந்த கானானியஸ்திரி மூலமாகத்தான் ஆண்டவர் அதை அனுப்புகிறார். ஏன் இந்த யார் சொந்தக்காரனாவை ஏற்றுக்கலை? அல்லேலூயா. சொந்தக்காரன் என்ன செய்யல, ஏற்றுக்கலை. யாருக்காக வந்தாரோ அவன் சொல்கிறான், நீ யாரையா மேசியா வந்து குடிசையில் பிறப்பார், அவர் அரண்மனைக்கு தானே வருவார். ஏசி எங்கே பிறப்பார்? குடிசையில் பிறப்பாரா? அவர் அரண்மனையில் பிறப்பார். அவர் எப்படி இந்த மாதிரிலாம் பேசுவார்? இவன் யார்? இவன் குள்ளனாக்குறான், கள்ளனாக்குறான், இவன் வீட்டிலலாம் போய் சாப்பிட்ற, இவன் பேச்சாரியாக்கிறா, இவன் 12 வருஷம் உதிர ஊற்றல் சகோதரியாக்கிறா, இவன் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்றேன்னா ஏசுனார் அப்படியெல்லாம் வரமாட்டான். அரண்மனையில் இருந்தால் அவங்களெல்லாம் தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, அவங்களெல்லாம் தூரமாக்கப்பட்டவங்க, அவங்களெல்லாம் தீட்டு போடலாம் ஆட்கள், அவங்கக்கிட்டலாம் நீ போகிற, நீ எப்படி ஏசுனாரா இருப்ப அப்படின்னு அவங்க ஏற்றுக்காது. அவர் சொன்னார், இவன் ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதிக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் புறஜாதி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரமா நம்மளை ஆண்டவர் மாத்திட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தகுதி நமக்கு வந்துக்குதுன்ட்டு ஆண்டவர் மாற்றிட்டாரு. இல்லைன்னா அவனே வச்சுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் கையேந்துன்னு, ஐயா சாமி ஏதாவது கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டுன்னு இருப்பான் யூதங்கிட்ட. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவன் ஏற்றுக்கொள்ளலை, அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி இந்த பக்கம் அனுப்பு. அதனால தான் இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லுவார், விருந்து ஒன்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அந்த வேலைக்காரன் சொல்லுவார், அழைக்கப்பட்டவங்களாம் போய் கூட்டின்னு வாடானா ஒருத்தர் சொல்கிறா, நான் வரக்கூடாதாக்கும். ஏயா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் புது பொண்டாட்டியோட நான் போகணும். இன்னொருத்தர் போய்க்கிறான், நான் வரக்கூடாதாக்கும். ஏண்டா, நான் ஏறு மாடு வாங்கிறேன், ஓட்டி பார்க்கணும் அப்படின்றா. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறான், பாப்பா விருந்துக்கு அப்படின்னா, நான் வரக்கூடாதாக்கும். ஏண்டா, நான் புது நிலம் வாங்கிக்கிறேன், அதை சுற்றி பார்க்கணுமா. ராத்திரியில் போய் என்ன ஏறு ஓட்டுவான், ராத்திரியில் போய் என்ன சுற்றி பாப்பா. அல்லேலூயா. அன்றைக்கு சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போய் விட்டார்கள்,
இவளை தூக்கி அழுகையை பற்கடிப்போம், உள்ள இடத்துல தூக்கி போடு. இப்போ நீ போ, வேலிகரியில், சந்திகள் அருகில், ரோடுகள் அருகில் போய் எவன் இருக்கிறான் அவனெல்லாம் கூட்டு வா. என் விருந்து வீணாக போகக்கூடாது, அவன் எல்லாரும் வந்து சாப்பிடணுன்னு அவன் போய் சந்தி பொந்தி இருக்கிற வேலி அருகில் இருக்கிறவெல்லாம் கூட்டு வந்தான். அந்த கல்யாண சாலை நிறையும்படியாக தேவன் மாற்றினார். அந்த ஆசீர்வாதம் தான் உனக்கு எனக்கும். அல்லேலூயா. அவங்க வேண்டானாங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க வேண்டானாங்க, ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. யார் வர அவனுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க முடியான கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் தம்பி கை தட்டே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறதுக்கு கிருபை எப்படி வந்தா? அவன் வேண்டாம் நம்ம பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்னார். போ, வேலி அருகிலே, சந்திகளில், தெருக்களில் கூறலாம், கூட்டு வடையம் பண்டக சாலை நிறையணும்னு. அங்கே நமக்கு ஜாக்பாட்டு அடிச்சது. அதுதான் அந்த ரட்சிப்பில் நாம் வந்தோம். இன்னைக்கு அந்த யூதரை காட்டிலும் நாம தான் பெருவாரியாய் தேவன் மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற யூதனே குறைவந்தான். ஆனால் புறஜாதியாய் வந்த கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்லையும் 550 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்தில் 110 கோடி ஆர்சி கிறிஸ்துவ இருக்கிறார். 100 கோடி பெந்தகோஸ்து கிறிஸ்துவ இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படியே மாற்றினார் பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் நடத்திட்டார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அதை நாம் விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டார். அந்த விசுவாசம் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்றார், அங்கே ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் கீழ்ப்படிதல். அவன் கீழ்ப்படிஞ்சான், அவ்வளோதான். வான் ஒன்று மனைவி மட்டும் கூட்டுங்கன்னு தட்டு மூட்டை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுன்னு போய் நிற்கிறான். எங்கே அடுத்த வேலை சோறு தெரியாது, எங்கே படுப்போம் தெரியாது. சொல்லிட்டார், நான் காப்பன் கரையத்துக்கு போ அப்படின்ட்டார். நாம் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆராதனையை ரத்து பண்ணிட்டு சுமக்கிறோம், பின்னாடியெல்லாம் சுற்றுறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை நீ கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தேவையை நான் சந்திப்பேன். அதுதான் இங்கே காரியம். அப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரடியாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டா, அவனை விட்டுருவோம். ஆனால் ஒரு காரியத்துக்கு உள்ளே போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், 2 சாமுவேல் ஒரு சம்பவம் இருக்கிற 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவர் என்ன செய்தாராங்க? அல்லேலூயா. இங்கே தான் நாம் உள்ளே போக போகிறோம். ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எப்படி ஆசீர்வாதமாக இருப்ப? இங்கே ஒரு சம்பவம் இருக்கிற நிறைய அப்படி தியானம் பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய காரியங்கள் அப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சரி, இந்த முதல் வாரத்துக்கு இதை எடுப்போன்னு ஆவியான உணர்த்தினால அதை நான் சரிப்படுத்தியிருக்கிறேன். அதாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா எப்படி ஆசீர்வாதம்? ஒரு மனுஷன் இப்போது இந்த மனுஷ வீட்டில் ஒரு பெட்டி கொண்டாந்து வைக்கிறார். அதாவது அதுக்கு பேர் வந்து என்ன பெட்டின்னு சொல்லிக்கிறாங்க இங்கே? அதாவது கர்த்தருடைய பெட்டி. இதில் இதுக்கு 5 பேர் இருக்கிறார். கர்த்தருடைய பெட்டினா சாட்சியின் பெட்டி, உடன்படிக்கையின் பெட்டி, இதுக்கு இங்கே கர்த்தருடைய பெட்டி. இன்னொரு இடத்துல இந்த பெட்டிக்கு அதாவது கேருபீனுடைய பெட்டி. இன்னொரு இடத்துல இந்த பெட்டிக்கு வேதம், அதாவது வேதத்தை அதாவது பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறதுனால வேத பெட்டி அப்படின்னாலும் நிறைய தமிழ் விளக்க உரையில் நிறைய காரியங்கள் வருகிறது. அப்போ பாருங்கள், இங்கே சொல்கிறாரு, இந்த பெட்டி
அதாவது பிடிபட்டு போயிட்டது. வேறு ஏலியினுடைய காலத்தில் அது பிடிபட்டு போயிட்டது. நல்ல கவனிக்கணும். ஊழியக்காரனாக இருந்தால் கூட நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்று தான், விசுவாசிக்கும் அதே தான். எபிரேய நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம யார் சரியா இல்லையோ அவனையெல்லாம் வெட்டும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏலியினுடைய நாட்களில் ஏலியுடைய பிள்ளைகள் அநியாயம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணாங்க. இவன் ஊழியக்காரன், ஆசாரியன், நியாயதாபியாக இருக்கிறான். ஆனால் இவங்க பிள்ளைகள் அநியாயம் பண்ணுறாங்க, ஆராதனைக்கு வரல. ஆராதனைக்கு வர பெண்கள் எல்லாம் கைப்பிடிச்சி விபச்சாரத்துக்கு அழைக்கிறான், காணிக்கெல்லாம் கொண்டு வரதெல்லாம் திருடிட்டு போயிடுறான். அதாவது தூபம் காட்டுறதுக்கு முன்னாடியே மொத்தத்தையும் வாரின்னு போயிடுறான். அவன் அநியாயம் பண்ணுறான். ஆசாரியை சொல்கிறான், இருக்கட்டப்பா, இன்னும் வேகலைப்பா, இன்னும் தூபம் காட்டலப்பா, ஆண்டவருக்கு பண்ணலையோ உடையெல்லாம் இல்லை உன்னை குத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாரி போடணுன்னு கர்த்தருடைய காணிக்கை ஜனங்கள் அற்பமாய் நினைக்கிற ஒரு காரியம் வந்து விட்டது. ஆண்டவருக்கு கோபம் வந்து ஆண்டவர் அவனை கண்டிச்சார். ஏலியே, நீ என்னை காட்டிலுடைய குமாரர்களை அதிகமாக நேசிப்பானோ? என் நாமம் தூஷிக்கப்படுதே, என் ஜனங்கள் தூஷிக்கப்படுறாங்களே, என் ஜனங்கள் விபச்சாரம் பண்ணுறாங்களே, இது என்ன? நீ ஏன் கண்டிக்கல உன் பிள்ளைகள் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு மேலே வயசுக்கு வந்துட்டாங்க பிள்ளை, அதுக்கு மேலே கண்டிக்க முடியல. கண்டிச்சா பிள்ளைகள் அவரை கண்டிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அவன் விட்டுட்டான். இப்போ ஆண்டவருக்கு அந்த வயிறாக இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படி? இப்போது இந்த காரியத்தை நிமித்தம் அந்த குடும்பத்தையும் அந்த தேசத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிற ஒரு காலம் வருது. அந்த காலம்தான் அங்கே நடக்கிற காரியம். இப்போது அந்த பெட்டியை ஒரு இடத்துல இருக்குது. இந்த பெட்டி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதாவது சண்டைக்கு போகும்போது இந்த பெட்டியை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு போவாங்க சண்டைக்கு. ஏன்னா அது கர்த்தருடைய காரியம் இருக்குது, அதில் அந்த வல்லமை அதில் இருக்குது, அந்த பவர் இருக்குது. அந்த பவரை முன்னாடி கூட்டு போகும்போது ஜெயம் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க செஞ்ச பாவத்தினால ஆண்டவர் அவளை கைவிட்டார். ஆண்டவரை கைவிட்டோடனே பெட்டியும் அந்த அபிலேக்கு என்ன பண்ணா, பெட்டியும் பிடிச்சிக்கிட்டான், இவர்களையும் கொண்டு போட்டான். இந்த ஏலியினுடைய குமாரர் 2 பேரையும் ஒரே நாளில் கொண்டு போட்டான். ஏலியினுடைய அத்தனை எல்லா ஜனங்களையும் கொண்டு அவர்கள் தோல்வி கண்டு அதாவது துக்கமுகமாய் ஒவ்வொருத்தரும் அதாவது தெரியாமல் வந்து உள்ளே சேர்ந்துட்டான். ஆண்டவர் வேதனையோடு கூட சொன்னார். இதுக்கு முன்னாடி தான் அந்த சாமுவேல் என்ற பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறார். 4 வயசில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசுகிறார், சாமுவேலே சாமுவேலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உங்கள் பிள்ளைய சரியாக வளர்த்தியானா சண்டே கிளாஸில் உட்கார வச்சு இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா அவன் சொல்லணும். நீ உடனே அவன் வளர்ந்துட்டான், அந்த பொண்ணு வெக்கப்படுது அப்படியெல்லாம் இருந்து ஆண்டவர் பேச மாட்டார். இப்போ பேசுகிறார். அவன் கோயிலில் படுத்துனுக்கிறான். முதல்ல கேட்கும்போது ஓடி போய் ஏலிக்கிட்ட சொல்கிறான், சொல்லுங்க ஆண்டவனே கேட்குறேன். அவன் இல்லைப்பா நான் கூப்பிடல போப்பான்ட்டார். 2வது போய் கேட்குறான், சொல்லுங்க ஆண்டவரை கேட்குறேன். அப்போ தான் அவனுக்கு யாரோ கூப்பிடுறாங்க. அது யாராக இருக்கும்? தேவனுடைய ஆலயத்தில் படுத்துருக்கிறான்னா ஆண்டவர் தான் அப்போ அவனுக்கு கூட சொல்கிறான், அடுத்த முறை சத்தம் வந்தால் சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்குறேன்னு சொல்லுப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. 4 வயசு பையன் போய் படுக்கிறான். மறுபடியும் சாமுவேலின் போது எழுந்து சொல்லு ஆண்டவரே. 4 வயசு பையன்கிட்ட கடவுள் அவ்வளவு வார்த்தை பேசுகிறாரு. உன் பிள்ளைய அபிஷேகத்தோடு கூட நடத்துவதற்கு நீ ஆயத்தம் இருந்தால் உன் பிள்ளையோடு கூட ஆண்டவர் இடைப்படுவார். அல்லேலூயா. சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயேனோ கண்டு கொண்டா. சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயேனும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பேத்துக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பேத்துக்கொள் என்றுரைத்தார். அல்லேலூயா. இந்த சேர் எடுத்து பாப்பாக்கு பின்னாடி போட்டு ரைஸ். நல்ல கவனிங்க. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்போ ஏலி குடும்பத்தை அழிக்க போகிறோன்னு சாமுவேல்கிட்ட தான் பேசினார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லார். நீ உன் பிள்ளைய சரியா எப்படி டியூஷனுக்கு அனுப்புறியோ, எப்படி பள்ளிக்கு அனுப்புறியோ, கல்லூரிக்கு அனுப்புறியோ, அதுபோல் உன் பிள்ளைய வேதத்தை வாசித்தானான்னு கேட்டு அவனை கண்டித்து உணர்த்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடும் இரவு நேரத்தில் இடைப்படுவார். அல்லேலூயா. அவங்ககிட்ட தான் பேசினார். அதான் சொல்கிறார், ஏலியினுடைய குடும்பம் செய்த அக்கிரமத்தை நான் அழிக்க போகிறேன் சாமுவேலன்.
அவன் மறுநாள் காலைல கூடு சொல்கிறான், சாமுவேலே சொல்ல ஆண்டவனே. ஆண்டவர் என்ன பேசினார்? அவன் பயப்படுறான். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அவர் கர்த்தர், நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்லு அப்படின்றான். சாமுவேல் எல்லாத்தையும் ஒப்பி வச்சுட்டான். கடைசியில் அவன் சொன்னான், அவர் கர்த்தர், அவருக்கு எது நல்லதோ அதை செய்யட்டும் என்று ஒப்பு கொடுத்தான். யுத்தம் நடக்கும்போது அவருடைய 2 ஆண் பிள்ளைகளும் மரிச்சிட்டாங்க, மருமகளும் மரிச்சிட்டா. கடைசி நேரத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா, அந்த மகளும் மரிச்சு போயிட்டா. எல்லாம் மரிச்சிட்டு கடைசியில் இவன் நிற்கிறான். பெட்டி பிடிப்பட்டது என்று சொன்னது ஒன்று. பிள்ளை மரிச்சிட்டான்னு சொல்லும்போது உயிரோடு இருக்கிறான், இன்னொரு பிள்ளை மரிச்சிட்டான்னு சொல்லும்போது உயிரோடு இருக்கிறான். ஜனங்கள் எல்லாம் யுத்தத்தில் மாண்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது உயிரோடு இருக்கிறான். கர்த்தருடைய பெட்டின்னு கேட்டான் பாருங்க. கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டு விட்டது அப்படின்னு ஒன்று. அவன் ஆசனத்தில் உட்காந்து அப்படியே மல்லாக்காழ்ந்து அந்த கழுத்து எலும்பு நொறுங்கி அவன் மரித்து போனான். பிரியமானவர்களே, எச்சரிக்கை ரொம்ப அவசியம். ஆமாம், ஏதோ கிறிஸ்தவனும் ஆடு பாடல் எல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் ரைட்டு தான். நம்ம பிள்ளைகளை கருத்தாக வளர்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுறது ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை இன்றைக்கி நல்லா இருக்கலாம், ஒருவேளை நம்ம இப்படியே கூட அப்படியே டேனிங்கில் அடிக்கலாம். பாஸ்ட் சரியில்லை, அதனால தான் கோயிலுக்கு வரல என் பிள்ளை. பாஸ்ட் சரியில்லை, அதனால தான் என் புருஷன் கோயிலுக்கு வரல. பாஸ்டே சரி கிடையாது, அவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் காலம் வரும்போது, நியாய தீர்ப்பு வரும்போது, அவர் தீர்க்கும்போது தான் அந்த தீர்ப்பு வேதனையாக இருக்கும் இல்லையா? இப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் மரிச்சு போயிட்டான். இப்போ அந்த பெட்டியை கொண்டு வர்றதுக்கு தான் தாவீது இப்போ முஸ்தீப் பண்ணுறார். ராஜா ஆகிட்டார். இப்போ தாவீது கொண்டு வராரு. தாவீது கொண்டு வரும்போது பெட்டி ஆடி பாடி கொண்டு வரும்போது ஒரு கல் இருக்குது. அந்த கல் மேலே இந்த சக்கரம், அது பெரிய சரித்திரம். அதாவது 2 மாட்டு வண்டி கட்டி அது எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல அந்த பெட்டி இருக்கிறதுனால அங்கே வாதை உருவாகுது. அங்கே எல்லாருக்கும் மூளை நோய் உருவாகுது. அந்த அமலுக்கு எல்லாரும் மூளை நோயில் பாதிக்கப்படுறான். அப்போ எல்லாரும் கேட்குறான் சாஸ்திரிக்காரனை, என்னடா இது, நமக்கு அந்த பட்டணமே இது மாதிரி இருக்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை, இஸ்ரவேலின் பிடிப்பட்ட அந்த பெட்டி அங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி உபத்திரம் வரும், அதை சீக்கிரம் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெட்டிக்கான காரியத்தெல்லாம் செஞ்சு அனுப்புகிறான். வண்டி வேகமாக வருது, ஆடுறாங்க பாடுறாங்க வருகிறாங்க. ஒரு இடத்துல வண்டி ஒரு கல் மேலே ஏறி இறங்கும்போது அந்த பெட்டி சாயும் போது ஒரு மனுஷன், அவன் பேர் என்ன, உசாய் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறா, போய் பெட்டி அப்படி கையை நீட்டினா பாருங்க, ஒரே அடி டமான்னு அடித்தார். அவன் அங்கேயே செத்து போயிட்டான். தாவீதுக்கு பயம் வந்து விட்டது. என்னடா அது, இவ்வளோ பரிசுத்தமான ஒரு பெட்டியை நான் எப்படி போவேன்? எடுத்துன்னு போய் பக்கத்தில் கேட்டான், யார் விடுறாகுது இங்கே? அதாவது அவன் பேர் சொல்கிறார், என்ன பேருங்க, அதாவது ஓபேத் ஏதோம் என்ற ஒரு மனுஷங்கிறான். அவன் பயபக்தி உள்ள மனுஷன். அப்படின்னா அவங்க வீட்டில் தூக்கின்னு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இவன் துக்கமுகத்தோடு தன் தேசத்துக்கு போயிட்டான். இப்போ அந்த பெட்டி அங்கே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த பெட்டி உங்களுக்குள்ளே இருக்கிறதா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா? இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற காரியம் உங்களுக்குள்ளே இருந்தா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆமாம், இவோ பெட்டியை அடித்தவனை பார்க்குறான் ஓபேத் ஏதோம். தாவீது ராஜா மறு வார்த்தை பேச முடியாது, பெட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டான். இப்போ அவன் பயபக்தியாக இருக்கிறான். ஐயோ, பரிசுத்தமான பெட்டி என் வீட்டில் இருக்குது அப்படின்னு 3 மாதம் அதுக்கு சேவை செய்கிறான். பரிசுத்தமாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான், அதை பராமரிக்கிறான். அதுக்கு முன்பாக அந்த தூப கலசத்தை பண்ணுறான். அந்த பெட்டி இருக்கிறதுனால குடும்பமே பரிசுத்தமாகிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான அவன் வீட்டாரையும் அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பயபக்திக்குரிய பெட்டி உன் வீட்டில் இருக்குதா, இல்லை அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்குதா? அப்படி இருந்தா இந்த வருஷத்தில் எல்லா வருஷமும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வச்சிருக்கிறோமா? இப்போ தாவீதுக்கு செய்தி போது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சான். உடனே மறுபடியும் அவனுக்கு ஆசை வருது, அவன் வீட்டையே ஆசீர்வதிச்சா. இப்போ எருசலேமில் வெறுமையாக இருக்குது, எருசலேம் தேவாலயத்தில் பெட்டி இல்லையே, இப்போ மறுபடியும் அதை கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு அவன் மறுபடியும் தவம் இருந்து அந்த பெட்டி கொண்டு வந்து எருசலேம் பட்டணத்தில் வச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பெட்டியை தான் நான் பார்க்க போகிறோம். இந்த பெட்டியில் 3 காரியம் இருக்குது. இதை தான் நான் பார்க்க போகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதெல்லாம் ஆதியாகமம் முதல் இப்போ வாசவில்லை 12:2 என்ன சொன்னால், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. அதில் இன்னும் மேலே சொல்கிறா, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். யார் உன்னை ஆசீர்வதிக்கிறானோ அவன் எப்படி இருப்பான்? அவனும் ஆசீர்வாதமாக இருப்பான். அப்படிதானங்க வசனம் சொல்லுது. என்ன சொல்கிற? 2வது வசனம் என்ன சொல்லுதுப்பா? 2வது வசனம் என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது சொல்லிட்டாரு. இப்போ அந்த மேலே காரியங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது 3வது வசனத்தில் என்ன சொன்னார்? அவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை
நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சபிக்கிறவனை சபிக்கிறேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யும்? விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? வார்த்தை சொல்லுது, விசுவாசம் இருக்குதா? நீ வலதுபுறமோ விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? இந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேற நம்பிக்கை இருக்குதா? நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் பெருகுவாய் சொல்லி விசுவாசம் இருக்குதா? அப்படி சொல்றாரு. உன்னை எவன் ஆசீர்வதிக்கிறானோ, இந்த பாஸ்டர், இந்த விசுவாசி, இவன் ஒரு பரிசுத்தவான், இந்த அம்மா ஒரு பரிசுத்த மனவாட்டி, ஐயோ இந்த அம்மா பார்த்தா எவ்வளோ பிரசன்னம் இருக்குது, இந்த அம்மாவை ஆசீர்வதிப்போம், மகளே மகராசியாயிரு, மகனே தீர்காயுசாயிரு அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனை நான் பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இவன்லாம் இருக்கவே கூடாது, இந்த அம்மா இருக்கக்கூடாது, இவளை எப்படியானா சபிக்கணும், இது ஓய்ஞ்சு போகணும், இது போனால் தான் நல்லா இருக்கணும் சொல்கிறானோ அவனை ஆண்டவரே சபிக்கிறார். நீ ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மூணாவது ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் யாருக்குள்ள ஆசீர்வாதம்? யாருக்குள்ளங்க? கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுங்க, யாருக்குள்ளங்க? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, யாருக்குள்ளங்க? எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள வருங்காலம் ஆசீர்வாதமாய் இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு என் சந்ததி எப்படி இருக்குங்க? பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, அந்த பெட்டிக்குள்ளே போ. இந்த பெட்டியில் 3 காரியம் இருந்தது. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. எபிரேயர் 9:4 என்ன சொல்றாருங்க? அதிலே ஒரு காரியம் இருக்குதுங்க, பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு, அதாவது பொற்தகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேர் 5 பேர் இருக்குதுல்ல, அதில் ஒரு பேர் உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியில் நல்லா கவனிக்கணும், அந்த பெட்டியில் என்ன இருந்தது? மன்னாய் இருந்தது, ஆரோனுடைய துளிர்ந்த கோல் இருந்தது, உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தது. 3 காரியம். ஒன்று என்னதுங்க? மன்னா. இன்னொன்று என்னதுங்க? ஆரோனுடைய தளிர்ந்த கோல். 3வது என்னதுங்க? இது ஒரு பெரிய பிரசங்கங்க, போய்கிட்டே இருக்கணும். எப்படி இதுக்கு சொல்கிறேன் கொஞ்சம், ஏன்னா 10 மணிக்கு முடிக்க போகிறோம்ல, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். அதாவது இந்த 3 பெட்டியில் இருந்தது. மன்னா அப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போகிறார். இப்போ ஆண்டவர் உன்னை அன்னியும், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள கை பிடிச்சி சொல்லுங்கள், நான் சொல்கிறத. ஆண்டவர் இயேசுவானவர் உங்களையோ எங்களையோ பிளான் இல்லாமல், திட்டம் இல்லாமல், அதாவது சரியான திட்டம் இல்லாமல் பூமியில் படைத்திருக்க மாட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு பிளான் வைக்காம சும்மா போகணும் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டார் ஆண்டவர். நீங்கள் நினச்சிக்கிறீங்க என்னத்துக்கு பிறந்த நான், நீ பிறந்ததுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் செய்யாமல் உலகத்தில் ஒன்று அனுப்பிச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், நாம் நினச்சிக்கிறோம் ஏதோ வந்துட்டு போயா, இல்லை, நல்லா கவனிக்கணும், ஒரு திட்டம். இப்போ எகிப்தில் 5 லட்சம் புருஷர்கள், ஆளுக்கு ஒரு பொண்டாட்டினா எவ்வளோ பேர்? நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு மனைவிங்க, எவ்வளோ பேர்? இன்னொரு 5. இப்போ எவ்வளோ ஆச்சு? 5 5 10. சரி, ஆளுக்கு ஒரு பிள்ளை வச்சுக்குவோம், 15. இல்லை 2 பிள்ளையை வச்சுக்கினா எவ்வளோ ஆச்சு? 20. இப்போ ஒவ்வொருத்தருக்கு 2 ஆடு, 4 ஆடு, 8 ஆடு, 10 ஆடு, கோவேர் கழுதை, வாத்து, குதிரை, அது இது என்னென்ன வச்சுருப்பான். இல்லை, இவ எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வெளியில் போனால் அடுத்த வேலை சோறு எங்கே? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இப்போது உங்களுடைய வீட்டில் பிசைஞ்ச அந்த மாவு புளிக்கு முன்னே நீங்கள் அதை எல்லாத்தையும் ஆயத்தமாக கட்டி வைங்க, நீங்கள் போய் அங்கே உட்காரும்போது இங்கே சாப்பிடணும், அதெல்லாம் சொல்லிட்டார். இதுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு இந்த 20 லட்சம் பேருக்கு சோறு எப்படி போடணும் ஆண்டவர் பிளான் வச்சுக்கிறார் பாருங்க. வனாந்தரத்துக்கு போகும்போது அங்கே தேவ தூதர்கள் புசிக்கிற மன்னாவை அவர்களுக்கு தந்தார். அதுதான் ஞாபகார்த்தமா அந்த பெட்டியில இருந்தது. அல்லேலூயா. அதான் சொன்னார், அந்த மன்னா அப்படின்னா உணவு, தேவனுடைய பராமரிப்பு. அந்த மன்னா என்னதுங்க? உணவுங்க, தேவனுடைய. இப்போ உலகத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவான், ரொம்ப சோர்ந்துட்டேன்னா, இந்த ஜான் வயிற்றுக்கு தாயா நான் என்ன செய்கிறேன், எதுக்கு பாடுறேங்க, வேற என்ன போதுன்ற சொல்கிறது தானே இருக்குதா?
போதுங்க. தங்கம் 1,20,000 ரூபான்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி விலை 10 சவரம் கொடுத்து போதுமானா? இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுக்கல. கேட்பமா கேட்க மாட்டோமா? கேட்பமா கேட்க மாட்டோம். போதும்னு சொல்கிற எண்ணம் வராது. ஒரு பிரியாணிக்கு 2 பிரியாணி கொடுத்தா என்ன சொல்லுவோம்? போதும், இதுக்கு மேலே இடம் இல்லை. அதிகமாக ஓவர் ஆச்சுமானா அது காலையில் வேறு விதம் ஆகிடும். அப்படி தானேங்க? போதும். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 10-20 லட்சம் பேருக்கான பராமரிப்பு, ஆட்டுக்கு பராமரிப்பு, மாட்டுக்கு பராமரிப்பு, அதாவது குதிரைக்கு பராமரிப்பு, கழுதைக்கு பராமரிப்பு, வாத்துக்கு பராமரிப்பு, எல்லாவற்றையும் அங்கே பராமரிப்பை உருவாக்கி வச்சுட்டு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். அந்த மன்னா தான் இங்கே சொல்கிறார். அந்த மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய உணவு தேவையும் இஸ்ரவேல் தேவனுடைய அதாவது ஜனங்களுடைய பராமரிப்பையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம், இப்போ வேகமாக வாங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் திறப்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை திறப்போம் சீக்கிரமாய். முதல் காரியம் 14வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 16-14 வாசிங்க. வாசிங்க. பெய்திருந்த பனி நீங்கின உடனே வனாந்தரத்தில் என்ன இருக்குதாங்க? ஒரு உருட்சியான ஒரு உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேலே அது என்னவா இருந்தது? கீழே வாசிங்க. என்ன சொல்றாருங்க? இஸ்ரவேல் புத்திரரை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்போது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற அப்பம். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை கூப்பிட்டுக்கிறாருன்னா ஒரு நாளும் ஏமாத்துகிற ஆண்டவர் இல்லைங்க. நீ சும்மாவே சொல்லிக்கூடாது, எனக்கு வேலை கிடையாது, எனக்கு வியாபாரம் இல்லை, எனக்கு சோறு இல்லை, எனக்கு வீடு இல்லை. இதெல்லாம் நீங்கள் சும்மாவே கடவுளை ஏதோ நீங்கள் கிரிட்டிக்கல் பண்ணுற மாதிரியே பேசினுக்கூடா. எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக வச்சுட்டு தான் உன்னை உலகத்துக்கே அமுச்சுக்கிறார். அப்போ இஸ்ரவேலை அவ்வளோ பேரும் கொண்டு வரனா இவர் சொல்கிறார். வானத்திலேருந்து காலையில் பார்த்தா உருட்சியான ஒரு காரியம் அதில் காணப்படுகிறது. 16வது வசனம் சொல்கிறார், கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கின்படியே அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவான். அல்லேலூயா. 33வது வசனம் வாசிங்க. வேகமா போறேன். 33வது வசனம் என்ன சொல்றாருங்க? மேலும் மோசே எடுத்து அதில் ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய். இந்த மன்னா தான் அந்த இடத்துல இருந்தது. நம்ம வீட்டில் இருக்குதா மன்னா? அப்படின்னா அதாவது உணவு, தேவனுடைய பராமரிப்பு. தேவனுடைய பராமரிப்பு நம்ம மேலே இருந்தால் ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். அந்த பராமரிப்புக்கு உள்ளே நீ இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது நம்ம வீட்டிலே இருக்கணும், நம்ம அவருடைய பராமரிப்புக்குள்ளே இருக்கணும். அதான் ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 8:3 சீக்கிரமாக வேகமாக போடுப்பா. அதாவது உபாகமம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உபாகமம் 8:3 என்ன சொன்னார் பாருங்க. அவர் சொல்கிறார், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீ உன் பிதாக்களும் அறியாத இருந்த மன்னாவினால் உன்னை என்ன பண்ணாரு. இதை தான் புதிய ஏற்பாட்டுக்கு ஜனங்களுக்கு உன் சந்ததிக்கு என்னது அடையாளமாக இருக்கணும். இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்றார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க சீக்கிரம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அதுதான் ஜீவ அப்பம். அதுதான் யோவான்ல நிறைய இடத்துல சொல்லுவார், நானே ஜீவ அப்பம். அப்படின்னா என்ன? அங்கே வந்தது அது யாரு? கிறிஸ்துவானவரை அப்பங்களாக உலகத்துக்கு அனுப்புகிற அந்த வானத்திலிருந்து இறங்கின அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வந்தோ அதே அப்பம் தாண்டா நான் மரிக்கும் போது என்னுடைய அதாவது சரீரத்தை என்னுடைய ரத்தத்தை நீ பானம் பண்ணலனா உனக்கு என்னிடத்துல பங்கே இல்லை. அல்லேலூயா.
உலகத்தில் சொல்லுவான்ல, யாருன்னா செத்து போயிட்டான்னா பங்காளிகளை பார்த்து சொல்லுவான், அண்ணன் தம்பி மாமாச்சான், இவன்லாம் ஒரு பங்காளியாடா, இவன்லாம் ஒரு பெரிய மாமாச்சானா, என் வீட்டில் ஒருத்தர் செத்துட்டான், 4 பேர் தலைக்கட்டு கட்டினா, எனக்கு தலைக்கட்டு கட்டல, நான் அவமானத்தோடு வந்தேன், இவெல்லாம் என்னடா உறவு முறை போடான்னு சொல்கிறானே. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நீ இந்த திருவிருந்து பந்தியில் இந்த அப்பத்தை நீ புசிக்கலைன்னா என்னிடத்துல உனக்கு என்ன இல்லை, என்னிடத்துல உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. அப்போ நீ என்னத்துக்கு சும்மா வந்துட்டு போகலாம், அவ்வளோதான், நீ பரலோக ராஜ்யத்துக்கே வரமாட்டேன். ஆண்டவரை தான் சொல்கிறாரு, அந்த அப்போ வேற ஒன்றும் இல்லை, அந்த ஜீவ அப்போ நான் தான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்துக்குள்ள வனாந்தத்தில் பொழிந்த அதே அப்பந்தான் நான் உங்களுக்கு ஜீவன் அப்பமா நான் உலகத்தில் வந்திருக்கிறேன். அதுதான் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த அப்போ. அது தேவனுடைய பராமரிப்பையும் உணவு பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த ஆண்டவர் உங்களை முன்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார்ல, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. சொல்ல, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இதுதான் மன்னா. அந்த பெட்டி என்னது? சாட்சியின் பெட்டி, உடன்படிக்கையின் பெட்டி, ஆசாரிய பெட்டி, தேவனுடைய பெட்டி. இந்த பெட்டியை செய்து இதில் உன்னுடைய சந்ததிக்கு அடையாளமா. இப்போ உன் சந்ததிக்கு என்ன வச்சுக்கிறீங்க? உன் விசுவாசம் உன் சந்ததிக்கு வருதா? உன் ஜெபம் உன் பிள்ளைகள் எடுக்குதா? உன் ஆராதனை உன் பிள்ளைகளுக்கு போதா? உன்னுடைய சத்தியம் உன் பிள்ளைகளுக்கு போதா? உன்னுடைய வேதவாசி உன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியுதா? உன்னுடைய பரிசுத்தம் உன் பிள்ளைகளுக்கு தெரியுதா? உன்னுடைய கொடுத்தல் உன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியுதா? நீ எதுக்காக கொடுக்குற? தசம்பாகன்னு ஒரு கவரை கொடுத்து இது மாதிரி கொடுக்குறோமே, எதுக்காக கொடுக்குற உன் பிள்ளைகளுக்கு தெரியுமா? அல்லேலூயா. என்ன முன்மாதிரி வச்சுக்கிற? அடுத்த தலைமுறையை செழிக்கணும்னு ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணுற? அவன் எப்படின்னா பொழைச்சிக்குவான், அவன் எப்படின்னா போவான், அந்த பொண்ணு எப்படின்னா ஆகும், அதுக்கு படிக்க விட்டேன், அது எப்படின்னா பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான், அது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் விசுவாச பிள்ளைகளாக இருந்தால் நம் பிள்ளைகள் நம் பாதையில் நடக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நீ அதுக்கு உன் பிள்ளைகளை மெனக்கெட்டு கட்டாயோ சரியான பாதையில் நடத்தணும். நீ இல்லை அப்படின்னா உன் பிள்ளைகள் தாறுமாறாக போயிடும். அன்னைக்கு நீ சொல்லுவே, மரியாளை பார்த்து சொன்னாரு, மரியாளே உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் என்ன செய்யும்? உருவிடும். என்ன ஆண்டவர்? ஆமாம், உன் ஆத்துமா ஒரு நாள் உன்னுடைய குமாரன் சிலுவையில் ஏறும்போது அந்த பட்டையும் உருவிடும். என் அப்பா என்று அழுகிற காலம் அது வரும். உன்னையும் ஒரு ஆத்துமா பட்டயத்தில் உருவிடுனா நீ உலக பிரகாரமாக இருக்கிறீ. அதனால தான் சிலுவைக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கே இப்பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எப்பாடோ. நீ எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உன் பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுங்க, உன் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணு, உன் பிள்ளைகளை சர்ச்சைக்கு அழைக்கிறதுக்கு நீ பிரயாசப்படு. நீ போ, நான் வரேன் அப்படியெல்லாம் சொல்லாத. கிளம்பு, நாம எல்லாம் ஒன்றா போகணும். பைபிள் எடு, பேனா எடு, நோட்டை எடு. என்ன பண்ண காணிக்க வச்சுக்கிறியா? அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளை விட்டுட்டேன்னா, அதனால தான் உலகத்தில் ஒரு பழமொழி சொன்னா. என்ன சொன்னா? 5 விளையாது 50 விளையாது, உடையும். 50 என்ன ஆகிடும்? உடஞ்சிடும், விளையாது. இப்போ 5 சர்க்கஸுக்கு போனீங்கன்னா, இப்போ அந்த சர்க்கஸ் எல்லாம் தடை பண்ணி போட்டால் சும்மா சாதாரணமாக பண்ணுறான். அந்த காலத்தில் அப்படியே தூக்கி போடுவான். ஒரு 6 மாத குழந்தை அப்படியே தூக்கி மேலே போட்டு அப்படியே காலில் அப்படி பிடிச்சி வளைப்போம். அது அப்படியே வளைஞ்சி உருளும். 5 விளையிறது. அப்போ உனக்கு பழக்க வழக்கங்கள், ஜெபம், விசுவாசம், நம்பிக்கை, ஆராதனை, சத்தியம் எல்லாமே நீ 5 வயசுக்கு உள்ளவே நீ சொல்லி கொடுத்தேனா தான் அவன் 50 வயசு வரையிலும் அதை கடைப்பிடிப்பான். இல்லைன்னா 50 வயசில் நீ அவனுக்கு சொல்லும்போது அது உடையிற மாதிரினா, உன்னையே உடைச்சி போட்டால் உனக்கு அறிவே இல்லையா, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து, உன்னை பெற்றோரை பார்த்து சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் கடந்து போகும்போது உன் ஆத்துமா ஒரு பட்டயம் அன்றைக்கு உரிப்போ. ஆண்டவரே, என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியிலையே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏலியினுடைய வாழ்க்கை அதுதான்.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய். ரெண்டாவது பாருங்க, அந்த பெட்டிக்குள்ள அந்த மன்னார் ரெண்டாவது என்ன பண்றாருங்க, ஆரோனுடைய துளிர்ந்த கோல். ஆரோனுடைய துளிர்ந்த கோல் அப்படின்னா இது அழைப்பு, சாட்சி, தெரிந்து கொள்ளுதல். உன்னை சும்மா ஒன்று ஆண்டவர் வரல, அடிக்கிற காற்றுல சர்றன்னு எச்சல மேலே வயிறு போய் கீழே வந்துட்டு அது மாதிரியெல்லாம் இல்லை. உன்னை நோக்கம் இல்லாமல் இந்த ஊரில் வச்சிருக்க மாட்டார். நீ அதை முதல்ல அறிஞ்சிக்கணும். நீ ஒவ்வொருத்தரும் இங்கே வாழற, இங்கே படிக்கிற, இங்கே வேலை செய்கிற, இங்கே வியாபாரம் பண்ணுற, இங்கே வாடகை வீட்டில் இருக்கிற, இங்கே சொந்த வீட்டில் இருக்கிற, எல்லாமே ஒரு நோக்கம் இல்லாமல் உன்னை இந்த பட்டணத்தில் வச்சிருக்க மாட்டார். அதுதான் அழைப்பு. ரெண்டாவது சாட்சி, மூணாவது தெரிந்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. என்ன காரியம் வாசிப்போம். இப்போ வாசிக்கலாம். என்னாகும் 17ஆம் அதிகாரம். என்னாகமோ 17ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளுவோம் சீக்கிரமா. 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்னாகமோ 17:5 என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலிலே ஆசாரி இடத்துல இல்லைங்க. என்னாகமோ 17:5 அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். இங்க நடக்கிற சம்பவம் இதை நீங்க அப்படியே இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, மோசே போய் கேட்குறான், ஆண்டவரே ரெண்டு பேர் கூட்டம் சேர்த்துக்கிட்டான், அந்த 2 பேருடைய கூட்டத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இவனுங்க அன்னி அக்கினி கொண்டு வந்து போடுறாங்க, என்னால் இவங்களை சமாளிக்க முடியல, லேவியினுடைய அந்த கோத்திரம் இல்லாமல் அந்த நாதாப்பு அந்த அபியு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கலகம் பண்ணுறான், உங்களுக்கு விரோதமாக பண்ணுறான் அப்படின்னு உடனே ஆண்டவர்கிட்ட அழுத போது ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்கிறாரு, கோத்திரத்தை கூட்டுன்னு வாடான்றார். எல்லா கோத்திரத்தையும் கூட்டுன்னு வா, அவனுடைய கோள்களை கொண்டு வந்து இங்கே என்னுடைய சந்நிதியில் நீ வை, நான் யாரை அழைச்சிருக்கணும் அவனை காட்டுவேன் அப்படின்னார். அல்லேலூயா. அதனால தான் 6வது வசனத்தில் அதை சொல்கிறாரு. அதாவது சொல்லிட்டு 7வது வசனத்தில் அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தான், வைத்தான். 8வது வசனம் சொல்கிறார், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. உங்களை அழைச்சிருந்தா ஒருவனாலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு, அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, நான் யாரை அழைச்சிட்டு காட்ட போகிறேன். இப்போ அங்கே ஒரு காரியம் நடக்குது. இந்த கோல் எடுத்தா அப்படின்னா தாவீதுக்கு ஒரு கோல் கொடுத்தார். அவன் சொன்னா இல்லை, உமது கோல் உமது தடியோ என்னை தேற்றும். மோசைக்கு ஒரு கோலை கொடுத்தார். நீ ஆண்டவர் சொல்ற, மோசை உன் கோலை நீட்டுறா அப்படின்னா அந்த மோசை அப்படி வானத்துக்கு நேராக நீட்டின உடனே கடல் அந்த பழைய துணி கிளிகிற மாதிரி சர்ன்னு அப்படியே 2ஆ கிழிஞ்சிக்கிட்டே போகுது. தாவீது கோல் கொடுத்தா பராமரிக்குது, ஆடுகளை பராமரி. 2 காரியம் இருக்குது, உமது கோல் உமது தடி அப்படின்னா. தடினா எங்கள் ஆடு மேய்க்கும் போது இப்படி வச்சுக்குவா, இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆட்டை பார்க்கறதுக்கு. மேலே ஒரு கோல் பெருசாக இருக்கும், ஒரு கடை மேலே இருக்கிற மரங்கள் எல்லாம் அதாவது எடுக்கிறதுக்கு. இந்த தடி இவனை தாங்குகிறது மாத்திரமல்ல, அந்த ஆடுக்கு தெரியும் நாம் தப்பு பண்ணால் இந்த தடினால இந்த மனுஷன் அடிப்பான். அந்த எதிராளியாக இருக்கிற ஓனாய்க்கு சிங்கத்துக்கு தெரியும் இந்த தடி வச்சுன்னுக்கிறான், இந்த தடி பவர் தடி, இதை அடிச்சோன்னா நம்ம மண்டை கிழிஞ்சு விடும் அப்படின்னு இந்த காரியத்தை தான் அங்கே சொல்கிறார். உமது கோல் உமது தடி என்னை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் வச்சிருந்தார். மோசேக்கு ஒரு கோல் கொடுத்தார், யாக்கோபுக்கு ஒரு கோல் கொடுத்தார், செங்கோல் கொடுத்தார். செங்கோல், அந்த செங்கோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயன்பாட்டுக்கு வருகிற அந்த பயன்பாட்டை தான் அங்கே சொல்றார். மோசே நீட்ட சொன்னார், நீட்டின ஒன்று காரியம் நடக்கிறது. இங்கே சொல்றார், இந்த கோலை நீட்டுற அப்படின்னாரு, நீட்டின ஒன்று காரியம் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கோல் 12 பேர்கிட்ட இருக்கிறது. அதை கொண்டு வந்து சாட்சியின் கட்டத்தில் வச்ச உடனே ஒரே நாளில் அது என்ன செய்தது, துளிர்த்தது. என்ன செய்தது, துளிர் விட்டது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை என்ன செய்தது, காஞ்சி போன அந்த கொம்பு. இது நாங்கள் கூட வச்சுருந்துருக்குறோம். ஆமாம், அதில் பூனெல்லாம் போட்டு, பித்தளை பூனெல்லாம் போட்டு கீழே மேலே
அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே, அதாவது வயல் காட்டுக்கு போகும்போது அதுதான் எடுத்துன்னு போவோம். அடிக்கும்போது அங்கே இருக்கிற பாம்பெல்லாம் போயிடும், அங்கே இருக்கிற தேல் எதுனா போயிடும், தட்டும்போது அங்கே இருக்கிற பூச்செல்லாம் வழியில் படுத்தணும். ஏன்னா அது ஈரத்துலேருந்து இந்த வழி தேஞ்சி இருக்கிற வழியில் சூடாக இருக்கும். அந்த ஒத்தடி பாதை அந்த வரப்பு மேலே அது சூடாக இருக்கிறதுனால எல்லாமே தண்ணி பாம்புலேருந்து, சார பாம்புலேருந்து, நல்ல பாம்புலேருந்து, தேலுலேருந்து, கூரான்லேருந்து என்னென்ன இருக்குதோ மொத்தம் அந்த ஒத்தடி பாதையில் தான் வந்திருக்கும். இப்படி தட்டிக்கிட்டே போகும்போது ஏதோ வருதுன்னு ஒன்று என்ன ஆகும், எல்லாம் விலைக்கு போயிடும். பாதுகாப்பு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, உன்னுடைய சாட்சி. உன்னை சாட்சியா அநேகருக்கு வச்சிருக்கிறார். உன்னை சாட்சியை என்ன செய்திருக்கிறாருங்க? வச்சிருக்கிறார். மூணாவது, இந்த உலகத்தில் எல்லாரும் காட்டிலும் உன்னை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டார். உலகத்தில் இயேசுநாதர் சொல்லுவார் இல்லை, அவருடைய வார்த்தையை சொல்லும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காரியம், அதாவது வல்லமை, கிரியை, பாதுகாப்பு. சும்மா ஒன்றும் கூப்பிடல அவனை. இப்போ கலகம் பண்ணுறான், உடையுது சபையை உடையும் போது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் யாரை அழைச்சிடும் அவனை நான் தெரிஞ்சு கொண்டு வாடானா. அந்த காஞ்சி போன கோல் எடுத்துமே ஆசாரி சமயத்தில் வச்சுட்டு மறுநாள் பார்த்தா அது துளிர்த்து, அது பூத்து, அது இலை விட்டு, அது காய் காய்ச்சி பழுத்து நிற்குது. எடுத்து சொன்னார், நான் இவனை தான் ஆண்டவருக்குள் அழைச்சேன், உங்களை தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூனாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் நன்மைகள் செய்பவரே. அல்லேலூயா. உண்மை உள்ளவர். உன்னை அழைச்சிருக்கிறார்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், ஆடை கிடைக்கும், வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், கல்யாணம் பண்ணுவார், பிள்ளைகளை கொடுப்பார், குடும்பத்தை உருவாக்கி உன்னை சந்ததியாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்கிறார். பழைய காரியம், அது நேரம் இல்லை. அதாவது யாத்திராகமும் 28:1 சொல்கிறார், பழைய காரியம் உன்னுடைய சந்ததிக்கு எடுத்து வை. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 5:4 அதை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் 5:4 வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க. பழைய ஏற்பாட்டு பார்த்துன்னு வரையில புதிய ஏற்பாட்டில் எப்படி வருது பாருங்கள். எபிரேயர் 5:4 வசனம் சீக்கிரம். ஆண்டவர் சொல்கிறார், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய். உன்னை அழைச்சிருக்கும் போது உனக்கு விரோதமாக எவை எழும்பினாலும் ஒருத்தனும் உன்னை அசைக்க முடியாது. ஆனால் இந்த காரியம் இருக்கணும். மன்னா உன் வீட்டில் இருக்கணும். இந்த துளிர்ந்த கோல் சாட்சி உன் வீட்டில் இருக்கணும். அந்த பெட்டிக்குள்ளே அது பத்திரமா இருக்கணும். நீ தான் சாட்சி. நீங்களே சாட்சிகளாக இருக்கு. அதனால தான் முதல்ல ஒரு வசந்த வாச காட்டினல்ல, மத்தேயு 28 அது சொல்கிறார், நீங்கள் உலகம் முழுவதெல்லாம் எனக்கு என்ன வரங்க, போய் சுவிசேஷம் அறிவிங்க, நான் சகல நாளும் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் சாட்சிகளாக இருக்கணும், பரிசுத்தமான பிள்ளைகளாய். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம், தாறுமாற வாழ்ந்தோம், ஓடணும் ஓடியாந்தோம், ஆமாம் குடித்தோம் விரித்தோம் கூத்தாடினோம், லவ் பண்ணோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம், அதை இதிலெல்லாம் தேவன் ஒரு நாளும் பிரியப்பட மாட்டார். இன்றைக்கு ஒருவேளை இருக்கலாம், ஆனால் காலம் வரும்போது அதே தேவன் வச்சிருப்பார்.
அமலேக்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிடாத போனதுனால மோசே காலத்தில் ஏற்பட்ட காரியத்தை தாவீது காலத்தில் வந்து பேசுகிறாரு. ஒரு இடத்துல என்ன பேசுகிறாரு? நான் என் மனதில் வைத்திருக்கிறேன், என் ஜனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அமலேக்கன் அந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வழிவிட மாட்டேனா, அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சுற்றி வர வேண்டிய ஒரு காலகட்டத்தை அமலேக்கு உருவாக்கினா. அதனால சவுலுக்கு வரும்போது சொல்கிறா, அந்த அமலேக்கன் ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை எல்லாவற்றையும் வெட்டி சுத்திகரி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் சவுல் அதை செய்யலை. அதனால சவுல் அழிஞ்சு போயிட்டான். தாவீது அதை செய்தான். தாவீது வளர்ந்துட்டான். உனக்காக வைராகியம் பாராட்டுக நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ அந்த மன்னா இருக்கணும். அந்த மன்னா உனக்கு பாதுகாப்பு பராமரிக்கிற கர்த்தர் உனக்குள்ளே இருக்கணும், வீட்டில் இருக்கணும், நீ அவருக்குள்ளே இருக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சோதரம் என்ன கொடுத்தாரு ஆண்டவர், என்ன பண்ணார் ஆண்டவர்? அந்த கோயிலில் சோறு போடுறான், இந்த கோயிலில் போட கொடுக்குறான், அந்த கோயிலில் காணி கூட, அந்த கோயிலில் காணிக்கு வாங்க மாட்டேன், இந்த கோயில், இதெல்லாம் நீ சுற்றிக்கிட்டே தான் இருப்பியே தவிர ஒரு நாளும் கனி கொடுக்குற பாத்திரமா வரவே மாட்டேன். கர்த்தர் சொல்கிறார், உன் உணவு பாதுகாப்புக்குரியவரை நீ பத்திரமா வச்சுக்கணும். அந்த பெட்டிக்குள்ளே, உன் வீடு என்ற பெட்டிக்குள்ளே வச்சிருக்கணும். 2வது சாட்சி, அழைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டது. உன்னை தான் கூப்பிட்டுருக்கிறார். உன் வீட்டில் படித்தவன் நல்லா இருக்கிறா. என் வீட்டில் எல்லாருமே WMA தான் படிச்சுக்கிறா. என் தங்கச்சி WMA, எங்கள் தம்பி WMA, எங்கள் அண்ணி WMA, எங்கள் மச்சான் ஆமாம் அந்த காலத்துலேயே PUC படித்து BCom படிச்சிருக்கேன், எங்கள் அண்ணன் படிச்சிருக்கிறேன். எல்லா படிப்பு தான், யாருமே படிப்பு. இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளை டாக்டர்கள் MBBS. ஆனால் அவ்வளோ படிப்பெல்லாம் இல்லை. ஆனால் ஏசுனார் அவங்களோட என்ன தான் கூட்டின்னு வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்களோட பெரிய சுதந்திரவாளி நான் தான். அல்லேலூயா. ஒருவேளை அவன் கை விட்டான், செத்து போயிடுவான். எவ்வளோ நாளைக்கு பார்ப்பான் சொந்தக்காரன் உடன் பிறந்தவங்க? வருஷக்கணக்காக படுத்திருந்தா யார் பார்ப்பா? ஆனால் எல்லாரும் விட்டுட்டான். ஆனால் மேலக்கிறவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டேன், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே என்ன செய்ய மாட்டேன். யோவான் 6:37 சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேயா. அப்போது உன் வீட்டில் இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு உன்னையாக கூட்டின்னு வந்தார். நீ சாட்சியாக அவர்களுக்கு, நீ மக்களுக்கு, ஆண்டவருக்கு நீ சாட்சியாக இருந்தால், நீ எப்போ இருந்தாலும், நீ எங்கே இருந்தாலும், நீ எந்த ஊருக்கு வாழ போனாலும் நீ ஆசீர்வாதமாய், இப்போ கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நீ ஆசீர்வாதமாய். ஒன்று மன்னா இருக்கணும், தேவனுடைய பராமரிப்பு. 2வது சொன்னார் அழைப்பு, சாட்சி, தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அதில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. மகளே நீ கைவிடப்பட மாட்டே, மகனே நீ கைவிடப்பட மாட்டே. உன்னை உயர்த்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். பட மாட்டேன். யாரு நம்மளை தள்ளலாம், ஆனால் காலம் வரணும். வச்சிருப்பார், அப்படியே மனசில் வச்சிருப்பார். இன்றைக்கே வந்துடாது. நம்ம நினச்சிக்கணும், போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு அம்மா சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன். கடைசியாக நீங்கள் ஒரு ஏம்மா எத்தனை சபைக்கு போனேன்? எப்படி இந்த திருவாத்தூரில் இருக்கிற அத்தனை சபையும் போனேன். நான் கணக்கு பண்ணி ஒரு 30 பேர் இருப்பானே, 30 சபை இருக்கும், அவ்வளோ கிட்ட எல்லோருக்கிட்டையும் போனேன், ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கலை. கடைசியாக நீ ஒரு நான் சொன்னேன், நான் கடைசியாக ஜெபம் பண்ணுறேன், அடுத்த முறை நீ வருவியா வரமாட்டே தெரியல. ஏன்னா நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, சபை மேலே நம்பிக்கை இருக்கிற, ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை, என் மேலே நம்பிக்கையாக இருக்கிற, அவர் மேலே விசுவாசம் இல்லை, சும்மா இருக்கிறதெல்லாம் அவர் சரியில்லை இவர் சரியில்லை ஏன் சொல்கிற, அவர் தான் சரியாக இருக்கிறார், அவரை பிடிச்சிக்க அப்படின்னா. அந்த அம்மா கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுச்சா, திரும்பி வரல, இது வரைக்கும் நான் பார்க்கல, அது மறைச்சு போயிருக்கு. ஏன்னா கடைசி 4வது கட்ட கேன்சர். ஆரம்பத்தில் விட்டுடுறோம், அதுக்கப்புறம் முடியும் போது எல்லாரும் ஆண்டவரே நீ கண்ணுக்கு தான் இல்லை. வார்த்தை இருக்கணும், அழைப்பை சரியாக வச்சுக்கணும். நான் யார், எல்லா இடத்துலையும் நினைக்கணும், நான் யார், என்னை ஏன் ஆண்டவர் கூப்பிட்டார், அவங்களுக்கெல்லாம் என் அண்ணன் நம்பிக்கை இல்லாத கிருபை எனக்கு ஏன் கொடுத்துருக்கிறார். நான் சாட்சியாக இருக்கணும். உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம்லாம் போடக்கூடாது. ஆமாம், உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம்லாம் போடக்கூடாது. வெளியில் போய் வேறு விதமாயும் உள்ளே வந்து பரிசுத்தமாயும் வெள்ளியம் போட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை. எப்படி இங்கே இருக்கிறோ அப்படியே தான் இருக்கணும். அதுதான் எபிரேயர் 12 சொன்னார், நீங்கள் அதாவது வேஷம் போட வேண்டாம். அல்லேலூயா. உலகத்துக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, வேஷம் போடாதீங்க. ஒன்று ஆசீர்வாதம். 5 நிமிஷம் இருக்குது. இப்போ கடைசி காரியத்தை சொல்கிறேன். 3வது அந்த பெட்டியில் என்ன இருந்தது அப்படின்னா, அதாவது கற்பனை கட்டளை. யாத்திராகமம் 25:16 என்ன சொல்லுது வாசிங்க. யாத்திராகமம் 25:16 சீக்கிரம். நான் உனக்கு கொடுக்கும் அந்த பெட்டியில் என்ன செய்வாயாக, வைப்பாயாக. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சியின் பிரமாணத்தை அந்த பெட்டியில் என்ன செய்வாயாக. இப்போ இது ரொம்ப கஷ்டங்க.
நான் ஏற்கனவே ஒரு தடவை கூட சொல்லிக்கிறேன், மோசையை ஆண்டவர் கூப்பிட்டார். எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணிட்டு போ சபைக்கு, ஒருத்தரும் மலையத்தோட தொட்டவன் செத்துருவா சொல்லிட்டு மேலே போகிறா. பெரிய மலை, ரொம்ப கஷ்டம். ஆமாம், இந்த மோரியா மலைன்றது பெரிய மலை, பயங்கர வழி கிடையாது, முள்ளு செடிங்க இருக்கும். அதில் ஏறி போகிறான் அவன். போக 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 மேக கூட்டு வந்துடும். நீங்கள் கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் போகும்போது தெரியும், ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போதே சில் காற்று வரும். ஆமாம், ஒரு 15-20 கிலோமீட்டர் மேலே போகும்போது கொஞ்சம் மேக கூட்டம் லைட்டாக இருக்கும். ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டிங்கன்னா ஃபுல் மேகத்துக்குள்ளே தான் அவங்க வண்டியை போயின்னு இருக்கும். ஆமாம், கீழே ஒன்றும் தெரியாது. ஏன்னா மேலே போக 52 கிலோமீட்டர் கொடைக்கானல் வச்சுங்க, கீழே அடியிலேருந்து மேலே 52 கிலோமீட்டர் மலையை சுற்றி போவோம். எங்கே இருக்கிறோம் நமக்கே தெரியாது. மேலே போனால் குளிர் வந்துடும். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், அந்த மோரியா மலையில் முள்ளு செடிக்கு மத்தியில் மேகத்துக்கு மேலே போகிறான். போயிட்டு ஆண்டவர்கிட்ட 40 நாள் உபவாசம் இருக்கிறான். 40 நாள் உடன்படிக்கை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அங்கே மலையை வெட்டுறாரு, அக்கினினால் ஒரு பாறையை உருவாக்குறாரு, ஒரு கற்பலை உருவாக்குறாரு, எழுதுறாரு. இது மாதிரி 2 காரியத்தை உருவாக்குறாரு. இதில் எழுதுறாரு, இந்த பக்கம் ஒரு 5 கட்டளை, இந்த பக்கம் ஒரு கைனால் விரல்னால் எழுதி இதை கொண்டு போ அப்படின்றா. மறுபடியும் மோரியா மலர்ந்து மறுபடியும் தூக்கின்னு கீழே வரான். உடன் ஊழியக்காரன் யோசுவா பாதியில் நின்றுக்கிறான். அவன் அங்கே உட்கார வச்சுட்டு போகிறான். அதுக்கு மேலே அவன் போக முடியாது, அவன் செத்துருவான். இவனே பார்க்க முடியாது கடவுளை. இப்போது அவனை உட்கார வச்சு போகிறார். அங்கேருந்து வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு போப்பா அப்படின்னா, கீழே வந்து யோசனை என்ன கேட்குன்னா, இல்லை ஆண்டவனே ஏதோ விழா செய்கிறாங்க. இல்லை, இது ஜெயத்வனியம் அல்ல, இது அபத்வனியாக இருக்கிறது, ஏதோ நடக்குது அப்படின்னு ஒன்று. அங்கேருந்து வந்தால் பாருங்க, ஊழியக்கார கூட சில நேரத்தில் கோபம் வரத்தானே செய்யும். இந்த விசுவாசி அதிகம் பண்ணிட்டான், ஒரு கண்ணுக்குட்டி உருவாக்கணும், அதுக்கு ஆடுறான், பாடுறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், அவன் முன்னாடி இவளுக்கிறான், இவன் முன்னாடி அவளுக்கிறான், அக்கபோர் பண்ணி எல்லாம் விபச்சாரம் பண்ணி பாதியாக துணி இல்லாத பிறண்டு குடித்து வெறித்திருக்கிறத பார்த்த உடனே மோசேக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த 2 கற்பலையும் அப்படியே டமான்னு போட்டு ஓடிட்டான். ஹல்லேலூயா. விசுவாசி தான் ஊழியக்காரனுக்கு பக்கபலமாக இருக்கணும். இவன் அவ்வளோ பிரயாசப்பட்டது உடைச்சி அப்படி அரைச்சு தூவிட்டு செவிச்சிட்டான் எல்லாரையும். ஜனங்க ஓடி ஒளிந்து. அன்றைக்கு கிட்டத்தட்ட 23,000 பேர் என்ன ஆயிட்டாங்க, பூமிக்கு போயிட்டான். இப்போ அழறா. மறுபடியும் மோசே ஆண்டவர் கூப்பிடுறார், மறுபடியும் மேலே வா. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, மோசே செஞ்ச தவறு, நீங்கள் 4 செய்கிற தவறு. ஆமாம், ஊழியக்காரன் செய்கிற தவறு, விசுவாசி செய்கிற தவறு. கோபம் வந்தா எது கையில் கிடைக்குதோ டமானு தூக்கி ஆச்சு. அவன் செத்து போயிட்டா, பொண்டாட்டியோ செத்து போயிட்டா, புருஷன் செத்து போயிட்டா, ஜெயிலுக்கு போயிட்டு நான் தெரியாத பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க, நான் சாவானு தெரியல அப்படின்றமே அந்த மாதிரி கதையா. இப்போ மோசை கூப்பிடுறார். இப்போ மோசை கூப்பிட்டு உடனே இப்போ கட்டளை வருது. என்ன கட்டளை? நீ ஒரு சீத்த மரத்தை வெட்டு, அதை சீவு, இது மாதிரி அழகுபடுத்தி 2 கட்டையை தூக்கு, தலைமையில கட்டின்னு வாண்டுறா. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த 2 கட்டையை தலைமையில வச்சுக்கிறான். இந்த 2 கட்டையை தலைமையில் வச்சுக்கிட்டு இந்த முள்ளு செடியில் மறுபடியும் ஏறான். வெயில், பயங்கரமான வனாந்தரம். ஆமாம், அந்த மோரியா மலை அதெல்லாம் எங்கே இருக்குது? இஸ்ரவேலு, பாலஸ்தீனம், காசா பகுதியில் தான் இருக்குது. அது இன்னும் கூட அங்கே தான் இருக்குது. போகிறவங்க பார்த்துட்டு வராங்க. நானும் 3 தரம் பிரயாசப்பட்டேன், என்னால் போக முடியல. நான் போய் பார்க்கணும் அந்த தேசத்தை, இஸ்ரவேல்னு 3 முறை பிரயாசப்பட்டு 3 முறை போருத்தான், அதனால் போயிட்டு வரோம். ஏற முடியாது. இப்போ அந்த தலைமையில வச்சுக்கிட்டு இப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு இந்த வெயிலில் ஏறுறான். உட்காந்து ஏறணும். ஆண்டவரே, எனக்கு என்னத்துக்கு இந்த தண்டனை? அந்த ஜனங்க பண்ண தண்டனை, அவங்க பண்ணதை கரெக்டு. நான் உனக்கு விரலினால் எழுதப்பட்ட கட்டளை அல்லவா, நீ ஏன் உடைச்ச? இப்போ தண்டனைக்கு ஒரு மரத்தை வெட்டு, படுத்து அதை எடுத்துட்டு மேலே வா. தலைமையில வச்சுக்கிட்டு மோரியா மலைக்கு போகிறான். 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற மலையில் ஏறுறான். உனக்காக எனக்காக. அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் போய் இப்போ அவர் சொல்கிறார், இவன் எழுதுறான். முதல்ல அவர் எழுதினார் கல்லில், இப்போ அவர் சொல்கிறார் இவன் கட்டையில் எழுதுறா. எழுதி அங்கேருந்து 40 நாள்லேருந்து மறுபடியும் தூக்கிட்டு கீழே வரா. எவ்வளோ வேதனை. ஊழியக்காரர்கள் சிலுவையில் தொங்குகிற. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு 3வது காரியம் என்ன? அதாவது கற்பனை, கட்டளை, அதாவது நீதி, நியாயங்கள், செம்மை வழி நடத்துகிற காரியம்தான் அந்த கட்டளை. அது வச்சிருக்கிறார். உனக்கு எதுக்காக வச்சுக்கிறார் அப்படின்னா, நீதி நியாயங்கள், செம்மையான வழியில் நடக்கிறதுக்கான கட்டளை. அதான் சொல்லுவான், தம்பி அப்பா அம்மா பேச்ச கேளு, டீச்சர் பேச்ச கேளு, போதகர் பேச்ச கேளு.
ஆமாம், நீ அப்போ தான் உருப்படுவே அப்படின்னு சொல்கிறானே. அந்த கட்டளை எது அப்படின்னா, நீதியாக நியாயங்களாக செம்மையான வழியில் நடந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ பைபிளை தூக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு சோதரம் சோதரம் சோதரம், அக்கா சோதரம், அம்மா சோதரம் போயிட்டு பிறகு சொல்லுவான். போகிறான் யார் தெரியுமா? படா பெரிய அயோக்கிய. முன்னாடி எப்படி சொல்கிறோம்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த ஊழியக்காரர் யார் தெரியுமா? எவ்வளோ வல்லமை பேசுகிற தெரியுமா? காணி கொடுக்கலாம் பாரு ஒரு முகத்தை அப்படின்னு. செம்மையான வழிக்காக இந்த கட்டளை. இப்போது முடிஞ்சு போச்சு 10 மணி. இதில் ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் நீதிமொழிகள் 6:23 பழைய ஏற்பாட்டில் வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். இவைகள் உங்கள் வீட்டில் இருந்தால், நீங்கள் அவைகளில் நடந்தால், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. வாசிங்க. இப்போ நீதிமொழிகள் 6:23 என்ன சொன்னார்? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ. இது மூணத்தை நீ என்னைக்கு மறைக்கிறியோ அன்னைக்கு நீ உருப்படாதே போயிடுவேன். நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். கட்டளை தான் விளக்கு. அந்த கட்டளையை தான் உன் கையில் கொடுத்துக்கிற பைபிள். இதை டெய்லி வாசினா அது உனக்கு வழிகாட்டுற விளக்காக இருக்கும். வேதமே உனக்கு என்னவா இருக்குது? வெளிச்சம். இந்த வேதம் தான் உனக்கு பாதை காட்டுறது, சரி போகிறது வர்றது. நீதிமொழிகளில் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிங்க. ஒன்றாவது ஒரு மாதம் பிறகுதுன்னா நீங்கள் எந்த அதிகாரம் வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் அப்புறமா எக்ஸ்ட்ரா வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீதிமொழியில் 1ஆம் தேதி வந்து தான் இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை வாசிங்க. நாளைக்கு 2ஆம் தேதி ஒரு அதிகாரம். நீங்கள் 31 நாளுக்கு வந்து 31 அதிகாரத்தை வாசி பாருங்கள். நீ நல்ல பாதையில் நடக்கிறவனாய் மாறிடுவேன். அல்லேலூயா. 3வது சொல்கிறார், போதக சிட்சையே என்ன வழி? சிட்சிக்கிற காரியத்தை நீ அன்றைக்கு தலைமையில் ஏற்றுக்கிறியோ அன்றைக்கு தான் நீ ஜீவ வழி அடைய முடியும். உலகத்தில் கூட அதுதான். ஆமாம், சினிமாக்காரன் ஒருத்தன் போன வாரம் ஒரு பேட்டி கொடுத்தான். நான் சரியாக நடிக்கலன்னு அந்த டைரக்டர் வந்து என் கண்ணத்தில் ஒரு பலார் நடிச்சார். நான் நினச்சேன் அன்றைக்கே ஓடி போயிடலாம். நான் அன்றைக்கி ஓடி இருந்தால் நான் இன்றைக்கி பெரிய நடிகையாக இருந்திருக்க மாட்டேன். எனக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு படத்தை நடித்து முடித்தா 4 கோடி 5 கோடி. நான் இன்றைக்கி ஓடி போயிருந்தா ஒன்றும் இருக்காது. அப்போது போதக சிட்சை, தாய் கடிஞ்சா தகப்பன் கடிஞ்சா பிள்ளைகள் கீழ்ப்படி, நீ நல்ல வழியில் போவே. அல்லேலூயா. ஒருவேளை புருஷன் கடிஞ்சா நீ கீழ்ப்படி, நீ நல்ல வழியில் குடும்பத்தை நடத்துவே. இல்லை போதகர் கடிஞ்சுக்கிட்டா நீ கீழ்ப்படி, உன் வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராக இது வழி நடத்துதா இருக்கும். உன் டீச்சர் கடிஞ்சுக்கிட்டா நீ கீழ்ப்படி, நல்ல அறிவாளியான புருஷனா, நல்ல அறிவாளியான மனுஷனா, நல்ல அறிவாளியான மகளா நீ வளருவே. கர்த்தருக்கு சோத்திரம். இதை நீ மறந்துட்ட அப்படின்னா உன்ற வாழ்க்கை எல்லாம் வேஸ்ட்டு தான். நீ இந்த சபை விட்டு கூட வெளியே போயிடலாம், வேறு சபை கூட போயிடலாம். புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? வாசிங்க. மத்தேயு 6:33. சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 6:33 மனம் பாடுங்க. முதலாவது, தேவடைய ராஜ்யத்தையுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாவற்றையும் என்ன செய்வார்? தேடு. எபிரேயர் 10:25. சிலர் சபை கூடி வருதலை விட்டுவிட போல நீங்கள் விட்டுவிடாதபடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி நீங்கள் சபையில் அங்கேத்தராக இருங்க. அதாவது லூக்கா 6:38. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கப்படும். அதாவது யோவான் 6:53 ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. அதை மட்டும் போடுப்பா. யோவான் 6:53 என்ன சொன்னார் பாருங்க. சீக்கிரம் இருக்கிற வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாக மெய்யா உங்களுக்கு. இதை எத்தனை வருஷம் நீ சாப்பிடாம கதையெல்லாம் சொல்லிக்கிட்டீங்கன்னா உனக்கு ஜீவனே இல்லை. நீ நடைபெறணும். இன்னும் வித்தியாசமாக சொல்லணும் அப்படின்னா, நடைபெறணும்னு சொல்கிறது அப்படி மாற்றி சொல்லணும்னா அவன் பெரிய லூசியா மென்டலியா அப்படின்றவா. ஏன்னா ஆளு தான் அப்படி எல்லாம் லூசி மாதிரியே பேசுவான். ஒன்றுத்துக்கு நடைபெறணும் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரத்தத்தை பானம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லு. ஜீவன் இருந்தால் தான் பரலோகம். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்க முடிச்சிடுறேன். இந்த 3 இருக்குதா? 1 வார்த்தை, 2வது துளிர்ந்த சாட்சி, அழைப்பு. எப்பவுமே வச்சுக்கோ. நான் யார் தெரியுமா? கர்த்தர் என்னை கூப்பிட்டுக்கிறா, எனக்கு சாப்பாடு கிடைக்கும். கர்த்தர் என்னை கூப்பிட்டுக்கிறா, எனக்கு வேலை கிடைக்கும். கர்த்தர் என்னை கூப்பிட்டுக்கிறா, நான் வியாபாரம் முன்னேற. கர்த்தர் என்னை கூப்பிட்டுக்கிறா, எனக்கு ஒரு நல்ல மனவாள வருவா. கர்த்தர் என்னை கூப்பிட்டுக்கிறா, ஒரு நல்ல மனவாட்டி. கர்த்தர் என்னை கூப்பிட்டுக்கிறா, எனக்கு ஒரு பிள்ளை வரும். அல்லேலூயா. ஒரு நாளை ஏமாற்ற மாட்டார். 3வது சொன்னார், கற்பனை, நீதி நியாயங்களுக்கு செம்மையான வழி நடத்துகிற அந்த காரியத்தை மறக்காமல் நீ உடன்படிக்கையோடு கூட நடத்தினேனா, அவைகளில் நீ இருந்தேனா, அவைகள் உன் வீட்டில் இருக்குதுன்னா உன் வாழ்க்கையில் எப்பவுமே ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நீ ஆசீர்வாதமாய்
இருப்பாய். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த 2வது மாதத்தில் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம் சீக்கிரம்.